பார்த்திருப்பீங்க ரஜினி சார். அந்த படத்துல ரஜினி சார் அவரே ஃபைட் பண்ணுவாரு, அவரே பஞ்ச் டயலாக் பேசுவாரு, அவரே டான்ஸ் ஆடுவாரு. ஆனா பக்கத்துல எப்பவுமே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நாய் எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் திமுக கூட இருக்கு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள். பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீசை இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும், நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா இன்னொரு முத்தி போன பீஸ் இருக்கு, அவர் தான் கமல்ஹாசன். 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்கார கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தவன் வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுக்கிறான். ரிப்போர்ட்டரை கை நீட்டி அடிக்கிறான். திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல, தமிழ்நாட்டில் இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல. ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதுவாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே, அங்கதான் இருக்காரு. கமல் சாருக்கு ட்ரம்ப் பத்தி தெரியல. ஈரான் உச்சி தலைவர் கொமேனியே ஜன்னல் வழியா ஏவுகணை விட்டு சாகடிச்சாரு ட்ரம்ப். நீங்க எழுதின லெட்டர் எல்லாம் அவர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை உங்க பல் சந்திலேயே விட்டுடுவாரு, ஜாக்கிரதையா.